மீண்டும் இது வசந்தம் எக்ஸ்பிரஸ். மிஸ்டர் வசந்தம் நிகழ்ச்சியின் மாபெரும் இறுதி சுற்று வரும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நடக்கவிருக்கிறது. அந்த மாபெரும் இறுதி சுற்றுல தகுதி பெற்றிருக்கிற 4 போட்டியாளர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோமே. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. தனியரசு. எப்படி உங்களுடைய மிஸ்டர் வசந்தம் பயணம் இதுவரை எப்படி போயிட்டு இருக்குது? மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. சரி, அடுத்தபடியாக வணக்கம். வணக்கம். விக்னேஷ், உங்களுடைய ஹவுஸ் ஜேர்னி சோஃபா மிஸ்டர் வசந்தம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. ரொம்ப ஒரு புதிய அனுபவம்னு சொல்லலாம். புதிய அனுபவம். அடுத்தபடியாக வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கு? ஒரு புதிய அனுபவம், மறக்க முடியாது, வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, வந்துட்டு அடுத்தபடியாக வணக்கம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சிவோ, இது ஒரு 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி. வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வந்து நிறைய சந்திச்சிருக்கோம், பகிர்ந்துருக்கோம். சரி, நீங்க வந்து இந்த மிஸ்டர் வசந்தம் போட்டியில கலந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? முக்கியமா என் ஒய்ஃப் தான் காரணம். என்ன சொல்லி அனுப்புறாங்க உங்களை? அவங்க ஒன்றும் சொல்லல, போய் ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் என் லெவலுக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னேன். சிறப்பா சொல்லிட்டீங்க. அவங்க மனைவி வந்து ரொம்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. சரி சரி அர்ச்சனா, சொல்லுங்க, இந்த போட்டியில வந்து என்ன மாதிரி உங்களுக்கு சேலஞ்சஸ் இல்ல என்ன எப்படி இருந்திருக்கு? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த சேலஞ்ச்னாவே ரொம்ப சத்தமா இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் எல்லா ஷோலையும் அந்த சத்தமா இருக்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் நான் எப்போதும் கத்திட்டு தான் இருக்கேன். சரி, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இந்த போட்டியில வந்து கிக் அவுட், இனிஷியலி கிக் அவுட், அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து இந்த போட்டியில வைல்ட் கார்டு மூலமா நீங்க வந்திருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமா எடுத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஆனா அந்த அனுபவம் ரொம்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து நடக்கிறது மறக்க முடியாது. அந்த அன்பு மக்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுடைய சான்சஸ் எப்படி இருக்குது ஃபைனல்ஸ்ல? இப்போ கொஞ்சம் ஆனாலும் நம்பிக்கை ரொம்ப ஹையா இருக்குதா? இப்போதைக்கு இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றீங்களா? ஜெயிக்கிறதுக்கு தானே வந்துருக்கேன். உங்க பக்கத்துல அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, அவர் வந்து ஜெயிக்க போறாருன்னு. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சாரி ஏன்னா இந்த சாத்திரி நான் தான் ஜெயிக்க போறேன் என்று சொல்லணும்னு ஆல் தி பெஸ்ட், வித் பெஸ்ட் மேன் வின், அது கண்டிப்பான்னு சொல்லலாம். ஸோ ஆல் தி ஃபோர் பெஸ்ட் கம்பெனி. சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இந்த போட்டிக்கு வந்து என்ன மாதிரியான யுக்திகள், என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் நீங்க பண்ணீங்க போட்டிக்காக? மிஸ்டர் வசந்த் போட்டிக்கு மைண்ட் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி. ஸோ மைண்ட் எப்படி அந்த எனக்கு தமிழ்ல பேசுவேன். ஸோ வீரலை பார்த்து எனக்கு சொந்தமா தமிழை திருப்பி பேசுவேன். தமிழ் இப்படிதான் வரமா எப்போதுமே? எனக்கு சில தடவை கொஞ்சம் திக்குவேன். இப்ப நிறைய பயிற்சி எடுக்கிறீங்களா? பயிற்சி ரொம்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் எடுக்கிறீங்க? எனக்கு ஒரு 12 வயசு தவிச்சிருக்காங்க. 12 வயசு? 12 வயசு என் தங்கச்சி வருவாங்க. ஸோ நானும் என் தங்கச்சியோட தமிழை பேசுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பயிற்சிலாம் செய்வேன். ஆனா மக்களுடைய கருத்து என்னன்னா, நீங்க நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கிறது மக்களுடைய உண்மையிலேயே உங்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். சரி, அடுத்தபடியாக வணக்கம். தனியரசன், நீங்க ரொம்ப தனிமையோட உட்காந்துருக்க மாதிரி தனிமையா கூட. சரி, நீங்க வந்து இப்ப மிஸ்டர் வசந்தம் போட்டியில நீங்க வந்து கலந்துக்கிறீங்க. கலந்த பிறகு உங்களுக்கு மீடியால வந்து நிறைய எக்ஸ்போசர்ஸ் கிடைக்கும். என்ன பண்றதா உத்தேசம், என்ன பண்றதா நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா நடிக்கணும்ன்ற ஒரு ஐடியால இருக்கேங்க சார். நடிக்கணும். உள்ளூர் நாடகங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தா இல்லை என்ன இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இல்லை, பேசிக்கலி சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் வெளிப்படுத்தாத ஒன்று. இப்போ இந்த லைன் லைன்ல இருக்கேன். கண்டிப்பா என்னாச்சும் சாதிக்கணும். ஸோ சாதிக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. சாதிக்க பிறந்துட்டேன். சரி, இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த மாபெரும் இறுதி சுற்றுல நிறைய சர்ப்ரைசஸ். கண்டிப்பா. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எங்களுடைய வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலா ரொம்ப நாளுக்குலாம் ரொம்ப டீப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். டீப்பா? ஓகே. ரொம்ப ரொம்ப ஸோ கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து 7 மணிக்கு, சனிக்கிழமை 7 மணிக்கு கண்டிப்பா நீங்க நேர்ல பார்க்கணும். ஓகே, இப்போ சொல்லிட்டேன், அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் போயிடுங்க கண்டிப்பா. ஓகே, சரி, உங்களை கேட்குறேன், இப்போ யாருக்கு அதிகமான ஃபேவரட்? உங்களுக்கு ஃபேவரட் மிஸ்டர் வசந்தம்?
ஃபேவரட் 4 பேர் இருந்தாங்க சார். என்ன நீங்க திருப்பி அது ஒரு கேள்வி கேட்குது. Q&A தான் வந்து ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க. இது வந்து ரொம்ப அழகா, அதாவது பட்டும் படாமல் தொட்டும் டிப்ளமேட்டிக்கா அவர் ஆன்சர் நீங்க சொல்லுங்க விக்னேஷ், நீங்க என்ன நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. உண்மையாக சொல்ல போனால் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் இந்த சேம் லெவலில் இருக்கோம். பிகாஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஃபைனல்ஸ் வருவதுக்கு அந்த தகுதி இருக்குது இருந்து காட்டிட்டோம். ஸோ சேம் பிளேயிங் ஃபீல்ட் இந்த சாட்டர்டே ஷோ பார்த்து தான் சொல்ல முடியும். சரி இப்போ சார் நீங்க சொல்லுங்க, இந்த இறுதி சுற்றுல வெற்றி பெறதுக்கு என்ன தேவை, என்ன தகுதிகள் இருக்கணும்? கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ், கரிஸ்மா, முக்கியமா இந்த வசந்தம் சேனல்ல ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு மேன்ஹான்ல எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி மிஸ்டர் வசந்தம் நம்ம பார்க்கணும். ஒரு பிரதிநிதியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா பிரதிநிதியா இருக்கணும். சிதோ, உங்களுடைய கருத்து என்ன? இப்போ ஒரு மிஸ்டர் வசந்தன் மாதிரியான ஒரு மாபெரும் போட்டியில கலந்துக்கிறதுக்கு என்ன ரொம்ப அடிப்படையா? முக்கியமா வந்து தைரியம் வேணும். ஏன்னா இந்த போட்டியில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் மிஸ்டர் வசந்தம் டு பிகம் மிஸ்டர் வசந்தம் டு பி இந்த கான்டெஸ்ட் இங்க உட்கார்ந்துருக்கு. இந்த கட்டத்தில் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது நம்ம 10 பேர் இருந்தோம், இங்க நம்ம 4 பேர் தான் உட்காந்துருக்கோம். ஆனா அதுக்கு வந்து அடிப்படை காரணங்கள் வந்து அந்த 6 பேர், வெளியான 6 பேர். ஏன்னா அவங்க இல்லாம நம்ம வந்து இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அதே நேரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி, ஒரு டீமா ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் அந்த பாண்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து நிறைய நண்பர்கள், நிறைய ஃபேன்ஸ், நிறைய சப்போர்ட் எல்லாத்தையும் நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம் இந்த கான்டெஸ்ட்ல. அதே நேரத்துல நம்ம சாதிக்க போறது, சாதிச்சுட்டு இருக்கிறது, இனிமே இந்த மாபெரும் இறுதி நிகழ்ச்சியில சாதிக்க போறது எல்லாமே எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுத்து நம்ம பெஸ்ட்டை ட்ரை பண்ணி தான் நம்ம சாதிக்க போறோம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, தனியாக நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான ஒரு போட்டி போட்டி இந்த மாதிரியான போட்டியில வந்து இந்திய ஆண்கள் வந்து அதிகமா வந்து கலந்துக்கிறது இல்லை. பொதுவா பியூட்டி பேர்னு சொன்னாலே பெண்களுக்கு தான் இல்லையா? ஆண்கள் வந்து பொதுவா இந்தியன் கைஸ் டோன்ட் கம் ஃபார்வர்ட். என்ன காரணம்? மேபி பயமா இருக்கலாம். பயமா இருக்கு. என்ன பயம்? அதாவது எல்லாரும் வெளியே வரணும். அவங்களுக்கும் அது வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கணும். வெளியே வரணும், நம்மளும் லைம் லைட்ல இருக்கணும். அந்த ஃபீலிங் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். யூ ஆல் மஸ்ட் ரியலி ட்ரை. ஆமாம், ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து வெளியே வந்து இந்த மாதிரியான ஒரு 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 தொலைக்காட்சியில் ஒரு பெரிய போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வந்து தைரியம் வேணும். அதாவது வீட்டில் உட்காந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம் இல்லைங்களா? அதான் தனியா சொன்ன மாதிரி முக்கியமா அந்த தைரியம் வேணும். அந்த முயற்சி எடுத்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வச்சோம்னா மற்றதெல்லாம் தானாவே வரும். அது ட்ரை பண்ணாம நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம 4 பேரும் ட்ரை பண்ணாட்டி நம்ம உட்காந்துருக்க மாட்டோம். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? நான் வந்து அண்மையில ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கேன், லைஃப் பிளானரா இருக்கேன். ஆனா அதே நேரத்துல வந்து இப்போ இந்த போட்டியில நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் வசந்தத்துக்கு ஒரு பிரதிநிதியா இருக்க விரும்புறேன். அதே நேரத்துல தரமான நிகழ்ச்சிகள் படைக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களை மாதிரி வசந்தம் ஸ்டார் இருக்கிற மாதிரி நம்மள மாதிரி ஒரு 4 சின்ன ஸ்டார்ஸ் இருப்போம். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா, ரொம்ப ஜாலியா பேசியிருந்தாங்க நம்ம 4 போட்டியாளர்களும். ரசிகர்கள் கண்டிப்பா வரும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு மிஸ்டர் வசந்தம் மாபெரும் இறுதி போட்டியை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்க போகிறது. உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த அளவுல வந்து இன்றைய நிகழ்ச்சியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவோம். அடுத்த வாரம் நம்ம உலக சின்னத்தை பத்தி பேச போறோம். கட்டாயம் நீங்க பார்க்கணும். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. எக்ஸ்பிரஸ். Yes.